எவ்ரிவன், வெல்கம் டு கிரேட் மாலு சேனல். நேற்று நம்ம என்ன பார்த்தோன்னா அட்ஜெக்டிவ்ஸ் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? இன்றைக்கி அந்த அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம நேமையும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம நேமுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னன்னு ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்குவோம். வாட் இஸ் அட்ஜெக்டிவ்ஸ்? இட் மீன்ஸ் describing a noun or pronoun. டிஸ்கிரைப் பண்ணுது, ஓகேங்களா, மாடிஃபை பண்ணுது, குவாலிஃபை பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஷீ இஸ் கேர்ள் அப்படின்னு சொன்னால் அது நார்மல். ஓகேங்களா? ஷீ இஸ் அ கிரேட் கேர்ள். நம்ம அந்த கேர்ளை என்ன பண்ணுறோம்? மாடிஃபை பண்ணுறோம். சரிங்களா? கேர்ள்னு சொன்னாவே இனாஃப், நம்ம கிரேட் கேர்ள்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மார்னிங்னு சொன்னாலே போதும், நம்ம என்ன சொல்கிறோம்? குட் மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங், க்யூட் மார்னிங் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த வேர்டை குவாலிஃபை பண்ணுறோம். புரியுதுங்களா? இப்போ நம்மளுடைய நேம்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம நேம்ஸுக்கு ஆப்டாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லெட்டர் எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகுது, இல்லை ஜியில் ஸ்டார்ட் ஆகுது, இல்லை ஒயில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யார்கிட்டையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போதோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையோ, இல்லை ஒரு கேம் மாதிரி கூட இதை நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ்? அட்ஜெக்டிவ்ஸ்க்கும் மறக்காது, உங்களோட நேமும் மற்றவங்களோட நேமை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களை கூப்பிடும்போதே யாராவது மைட்டி மகா அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு திரும்புவீங்க. ரைட்? மகா இங்கே வா அப்படின்னு சொல்கிறதுக்கும், ஹாய் மைட்டி மகா அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு கேட்கும்போதே நமக்குள்ளே ஒரு சில்லுன்னு ஒரு உணர்ச்சி தோணுதுங்களா? அதுதாங்க அட்ஜெக்டிவ். சரிங்களா? அட்ஜெக்டிவ்ஸ் நமக்கு நிறைய கற்றுக்க நிறைய நமக்கு விஷயங்கள் அட்ஜெக்டிவ்ஸ் பற்றி தெரிய ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 கொடுத்துருக்கேன். ஐம் கிரேட் கணேஷ் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, ஐம் ஸ்வீட் ஸ்னேஹா, ஐம் பிரிட்டி பிரியா, ஐம் மைட்டி மாலு, ஐம் அமேசிங் அப்போ. இப்போ இதை கேமாக கூட விளையாடலான்னு சொன்னேன். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸில் ஒரு 30 மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. உங்களோட நேம் ஃபஸ்ட்டு ஐம் கிரேட் கணேஷ்னு சொல்கிறீங்க. அடுத்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்க பேர் ஃபார் எக்ஸாம்பிள் சர்வேஸ், ஐம் ஸ்வீட் சர்வேஸ்னு சொல்கிறாருன்னா உங்களுடைய நேமையும் அவர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவருடைய நேம் சொல்லணும். அடுத்த 3rd பர்சன் போகும்போது உங்கள் 2 பேர்த்து நேமை சொல்லிட்டு தான் அவருடைய நேம் சொல்லணும். இப்படியே அட்ஜெக்டிவ்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போனோன்னா கண்டிப்பாக அவங்களும் நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், நீங்களும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, தேங்க்யூ, பபாய். வி வில் see in our next video.